இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜாதக கட்டத்தில் வந்து மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும்? திடீர்னு உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு குழப்பம் வர மாதிரி அவங்களுக்கும் தீராத குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ளார. இதுக்கு தான் அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடில் வந்து ஆடு பலி கொடுக்கறதுலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து முன்னோர்களை வந்து வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் குலதெய்வத்துக்கு வந்து கடா வெட்டி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. யார் மேலேயும் நம்ம அபாண்டமான பழி போடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பழி போட்டு இறந்தவங்க நிறைய பேர். அந்த சபையும் நம்மளைய டெவலப் பண்ண விடாது. திறமை இருந்தும் டெவலப் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா தன்னால் நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் இல்லாட்டினாலும் முன் ஜென்மத்தில் கண்டிப்பாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் செய்கிற நமக்கு அடுத்த ஜென்மத்தில் தெரியும். அந்த கஷ்டப்படும் போது தான் அந்த வழி தெரியும், போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களை நீங்கள் கண்டினியூட்டியாக பிடிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் சித்தர்களுங்கிற ஒரு விஷயத்த முதலையே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சித்தர்கள் வழிபாடு, ஒரு சன்னியாசிகளுக்கோ சாமியார்களுக்கோ நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது, செருப்பு வாங்கி தர்றது, குடை வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை பத்தி பார்க்க போறோம், இல்லை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரியா யோகம். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜோதிடத்துல பார்த்துருப்போம். ஸோ கிரியா யோகம் அப்படின்னா என்ன, அது ஜோதிடத்துல எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் கிரியா சரண்யா அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம்ம. ஸோ கிரியான்ற விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க மேம். ஸோ ஜாதக கட்டத்தில் வந்து மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும்? ஜாதகத்தில் இறந்து போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு குழப்பம் வர மாதிரி அவங்களுக்கும் தீராத குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ளார. நம்ம இப்படி வாழணும், ஃபேமிலியோடு இப்படி இருந்திருக்கணும், நம்ம குழந்தைங்களே இவ்வளோ கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீராத ஆசைகளை நிறைய இருக்கும். ஸோ ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள நம்மக்கிட்ட பேசி நம்மளுக்கு இயக்கம் மாதிரி அவங்களுக்கு இயங்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இயக்கம் நின்று போயிடாது. மற்றபடி அவங்க பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் அது கேட்கறதுக்கு, அந்த சவுண்டு கேட்கறதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு தொண்டைங்கிற ஒரு பகுதி மட்டும் இருக்காது அந்த ஆத்மாவுக்கு. மற்றபடி அவங்க வந்து இயங்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது சில வீட்டிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக யாருனாலையும் வாழ முடியாது, இந்த வீட்டுக்கு வந்தாங்க 10 பேர்த்துக்கிட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பிரேதம் ஒரு கட்டமைப்புக்குள்ள இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஒரு அலமோதிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? ஒரு அந்த ஆத்மா வந்து ஆத்ம சாந்தி அடையாமல் ஒரு கட்டமைப்புக்குள்ள வராமல் அது இயங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு தீராத வியாதி. ஏன்னா அந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகிக்கும். இப்போ மாந்தி எந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகிருக்கோ அதோட பிளானை கொடுக்கும். இப்போ சில பேருக்கு லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பாங்க, நல்லா அழகு, திறமை எல்லாமே இருக்கும். பட் ஃபேமிலி லைஃப் சரி இருக்காது. அப்புறம் இப்போ இதே லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு கூச்சல் சண்டை, அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுடா அப்படின்னுபாங்க. அப்புறம் இதே லக்னத்துக்கு 3 இருந்துச்சுன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குடும்பஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்துலாம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா புத்திர தோஷம் கூட அதில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மெடிக்கல் செலவு பண்ணியே ஒரு வெளியேறுவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஜாதக ரீதியாக ஏற்படுத்தும். கனெக்ட் ஆகிக்கும். அந்த எந்த கிரகத்தோடு கனெக்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம போட்டு ஒரு வழி பண்ணாமல் போகாது. இதே 9, 10, 11 உட்காந்தீங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா அவங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா பெரிய லெவலுக்கான போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மந்தியால் நம்மளுக்கு கெட்டது மட்டுமா நடந்துரும் அப்படின்னு சொன்னால் நடக்காது. இப்போ சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனே எடுக்கிறாங்க. நல்லா ரொம்ப பிடிவாதம் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம்
இவர் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ தானே அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நீயே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அந்த பிரேதம் அவங்களை அப்படி இயக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு. ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட ஆத்மாக்களும் சுத்தும். இவங்களும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு. பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு தீராத சண்டையே இருக்கும். அது பெரிய லெவலில் போயிடும். 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன சண்டை நடந்துச்சுன்னே தெரியாது. நம்ம பேசுன மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு மெயினா நடந்துட்டே இருக்கும். மன ரீதியான இது வந்து உயிருக்கு ஒப்பான கண்டங்கள்னு சொல்லுவாங்க. மன ரீதியா போராடுறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மன ரீதியான போராட்டம் மாந்தி மூலியமா நிறைய இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வாட்டி ஒரு ஔவையார் இருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும் ஔவையார். அவங்க ஒரு வாட்டி கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பிரேதம் நின்றுட்டு ஒரு ஆக்ரோஷமா பேசும்போது அந்த ஔவையார் கேட்குறாங்க, இது மாதிரி ஏன் இப்படி இங்க வரவங்க போறவங்களே இப்படி துன்புறுத்துற, நீயும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லும் போது அது மறுபடியும் ஒரு ஆக்ரோஷமா சிரிக்குது. இது வந்து உண்மையான கதை நடந்தது. அப்போ வந்துட்டு அவங்க கண்ண மூடி தியானத்துல அவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒருத்தவங்களை விருப்பப்பட்டு அது சரியா நிறைவேறாதனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கும் போது அந்த ஒரு ஆத்மா தான் அவங்கள போட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, வெண்பா இருக்கால் கல்லானை வெள்ளோரை கண் பார்க்க கையால் கண்டாலே, பெண்பாவி பெற்றாலே பிறர் நகைக்க பெற்றாலே மற்றென்று அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை பாடி அதுக்கு வந்து ஒரு சாந்தி பரிகாரம், சாந்தின்னு சொல்லும் போது பரிகாரம் கிடையாது அதுக்கு பேரு, அந்த ஒரு சாந்தி மந்திரத்தை சொல்லி அதுக்கு மோட்சம் கொடுக்குறாங்க. அந்த பிரேதத்துக்கு மோட்சம் கொடுக்கும்போது அது சாந்தி அடைஞ்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே எல்லாமே இருக்கு. யாரும் வந்து அது எக்ஸ்டாப்ளிஷ்டாக வெளியே கொண்டு வரல. இது நாங்கள் கிரியா யோகத்து மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு முறையான விஷயம், அதுக்கு என்ன தேவை, எதனால இந்த விஷயம் இப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து கால பைரவ கிரியா யாகம்னு சொல்லி ஒரு விஷயத்த சர்வ சாந்தி பண்ணி அந்த பிரேதத்துக்கு ஒரு மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்தியால் பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் மீண்டும் வெளியே வரலாம். மெயினாக இது பெண் பிள்ளைகள். இப்போ இது வந்து ஒரு பொண்ணு கஷ்டப்படணும்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் பண்ணாது, அந்த ஆண் அவங்களாலையும் வரும், அவங்க ஃபேமிலினாலையும் வரும். இதே அந்த ஆண் கஷ்டப்படணும்னு நினச்சிங்களோ அது பெண்ணாலையும் வரும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே போட்டு ஒரு உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா விரைய செலவு நிறைய ஆகிட்டே இருக்கும் அந்த வீட்டில். ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் செலவோ, ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, காரு, இல்லாட்டி பசங்களுக்கு எக்ஸ்பென்ஸு, அந்த வீட்டில் வந்து ஒரு ஐஸ்வர்யம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திறமை இருந்தும் நம்ம இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது தான். மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பு போகும். எதுக்கு இந்த வாழ்க்கை தன்னைத்தானே மாய்ச்சிக்கலாம் அப்படிங்கும் போது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு எல்லாமே பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டு, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்குது. பட் 10th ஃப்ளோர்லேருந்து இறந்துட்டார் சூசைட் பண்ணிக்கிட்டு. பட் அதை நம்ம செக் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாந்தியால பாதிக்கப்பட்டவர் தான். அந்த ஒரு 10 நிமிஷத்தில் தன்னை ஏதோ ஒன்று பண்ணிக்கணும், நம்ம பண்ணிக்கிட்டோம்னா தான் எப்படி சொல்றது, நம்ம செத்து அவங்களையும் நம்ம நல்லா வாழ வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தெரியுங்களா. அப்போதான் உனக்கு அருமை தெரியும் அப்படின்னு, நான் இறந்தாதான் உனக்கு அருமை தெரியும்பாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து கண்டினியூட்டியாக போய்கிட்டே இருக்கும். இது மாந்தியால வர விஷயங்களும் சொல்லுவாங்க. இப்போ கேரளால இதெல்லாம் வந்து இது ஒரு மையமாகவே வைப்பாங்க மாந்திங்கிறது. நம்ம அவங்க வந்து மற்ற கிரகங்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருந்தும் தசாபதி அந்தரவங்களும் எல்லாம் நல்லா இருந்தும் நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் மாந்தி. ஓகே மேம். ஸோ இந்த மாந்தின்ற விஷயம் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது, நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாந்தின்றது தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்றதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து காட்டும், ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு பர்சனுக்கோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காட்டும்? ஒரு மனோபயத்தோடய இருப்பாங்க, எப்பவுமே ஒரு நெகட்டிவிட்டி வச்சுட்டே இருப்பாங்க, அதை தன்னைத்தானே மாய்ச்சிக்கணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு ஆக்ரோஷமான மைண்ட் செட்டப்பே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் ஓடிட்டு இருக்கும், வீட்டில் என்னமோ நடக்குதுன்பாங்க. பட் இவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு சொல்லி. இதுக்கு தான் அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடில் வந்து ஆடு பலி கொடுக்கறதுலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து முன்னோர்களை வந்து வச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் குலதெய்வத்துக்கு வந்து கடா வெட்டி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த தியானம் யோகத்து மூலியமாக போகிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் எப்படி கும்பிட்றதுன்னு கேட்கும்போது தாராளமாக கும்பிடலாம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா காளி பக்தர். பட் ஆனால் அவரே வந்து இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாமிசத்தை புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை அவங்க பண்ணி தொட்டு கும்பிடலாம்.
இப்போ நம்ம படையல் படைக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த படையல் வைக்கும் போது நம்ம சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு மனசார இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோர்கள் வழிபட்ட விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் குலதெய்வ விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். இதே ஒரு வெஜிடேரியன் அவங்க இந்த கடை வெட்டுற பழக்கம்லாம் இல்லாட்டினா 21 எலுமிச்சை பழம் சாமிக்கிட்ட வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு 3 பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். எப்போ போனாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக போகணும். போனீங்கன்னா 3 பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இன்னொரு ஏதாவது ஒரு 3 டைப்பான பொங்கல் வச்சுட்டு 21 எலுமிச்சை பழம் சாமிக்கிட்ட வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அது பிரசாதமாக கிளறி நீங்கள் எல்லாத்துக்கும் தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பாக ஒரு தண்ணி கூட ஒரு 11 ரூபா காணிக்க இது மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா மாந்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு குலதெய்வ அனுகிரகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்காது. ஸோ நீங்கள் இது கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அவங்களோட அனுகிரகம் இருந்தாலே, அதாவது கரெக்டான டைமில் கரெக்டான குருமார்களோட இதோ இல்லாட்டி ஒரு பிளானட்டோட பார்வையோ நம்ம மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். யாரோட தெய்வம் இவங்க கொடுத்து உதவணும் அவங்க கொடுத்து உதவணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இந்த காஸ்மிக் பவர் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு அதை நம்ம இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. முன்னப்பின தெரியாமல் செஞ்சிருந்த பாவங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரிந்திய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மெயினாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கடைசிக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணுங்கிற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஆன்மீக ரீதியான கொண்டு வரும்பொழுது நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்க மாட்டாங்க. கரெக்டான இடத்துல ஒரு பெண்ணை எல்லாம் கரெக்டாக போகும். ஆனால் ஒரு பொண்ணை தப்பான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இறந்துருவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தவனே இறக்கும். இந்த மாதிரி எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாமே சில வீட்டுல எல்லாம் டெத்லாம் நடக்கும். கண்டினியூட்டி டெத் இருக்கும். 1 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் மாந்தியும் காரணம் தான். ஓகே மேம். ஸோ வந்து நீங்கள் அதுக்கான பலன் வந்து குலதெய்வம் வழிபாடுன்னு சொன்னீங்க. ஸோ அதை தாண்டி வீட்டில் வந்து சின்ன விஷயங்கள், குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரம் இருக்குது, போக முடியல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ வீட்டில் இருந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணால், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்? டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றணும். வாரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு காளி கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய அமைப்பு இருக்கும். அவையாரையும் நீங்கள் ப்ரே பண்ணலாம். பண்ணும்போது இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை கிடைக்கிறதுக்கும் அவையார் வழிபாடு சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவையாரை ப்ரே பண்ணுங்கிறது. பட் அவையாரை கும்பிட்டவங்க மிகப்பெரிய வெற்றியில அடைஞ்சிருக்காங்க. அது நம்ம கிளைண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல யாராக இருந்தாலும் எங்கேயாச்சும் கொடுத்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தை பார்த்து எந்த மாதிரி பாவ புண்ணியத்துக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கீங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள ஃபுல்லாகவே எல்லா பிளானட்ஸும் வந்துடும். அவங்களால எதுலையுமே மீண்டும் முடியாது. பட் ஏதோ ஒரு பிளானட் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தசாபுத்தி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நாளுமே இருக்கும். பட் எவ்ரிதிங் ஹஸ் டைம். ஓகேங்களா? இன்னைக்கு பண்ணி நாளைக்கு எதுவும் மாற்றங்கிறது வந்துடாது. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். யார் மேலேயும் நம்ம அபாண்டமான பழி போடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பழி போட்டு இறந்தவங்க நிறைய பேர். அந்த சபையும் நம்மளைய டெவலப் பண்ண விடாது. திறமை இருந்தும் டெவலப் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா தன்னால நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் இல்லாட்டினாலும் 3 ஜென்மத்தில் கண்டிப்பாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த ஜென்மத்தில் செய்கிற நமக்கு அடுத்த ஜென்மத்தில் தெரியும். அந்த கஷ்டப்படும் போது தான் அந்த வழி தெரியும். போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராக இருந்தாலும் இது வரைக்கும் போனதை விட இதுக்கப்புறம் இந்த 2026, ஏன்னா இந்த ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் சொல்கிற மாதிரி கொரோனா மாதிரி இன்னொரு டைம் நெருங்கிட்டு இருக்கு. 2028 மேஷத்தில் சனி வரும்போது இதையும் தாண்டி கொரோனாவும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள் இழப்புகள் வந்து இந்த நாடு சந்திக்கும். ஸோ இந்த லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழணுங்கிறது நம்மளோட கருத்து. மாந்தியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இறந்தவங்க வந்து முன்னாடி வாழ விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க யாராவது இறந்தாலோ இல்லை அந்த வீட்டாளுங்க வேற யாரும் இறந்தாலோ அப்படி ஏதாவது பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்கு வருமா? கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த காலத்தில் லேடிஸ்லாம் அதெல்லாம் வந்து ஒரு உயிர் மாதிரி. இப்போ நம்மளாம் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த பிஸி ஸ்கெட்யூலில் வந்து நம்மளாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடுனா ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களே ஃபுல்லாக ஆளுமை பண்ணியிருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டில் வாழாமல் இறந்துருவாங்க. அப்போ மற்றவங்களையும் வாழ விட மாட்டாங்க. இப்போ வீட்டில் ஒருத்தவங்க இறந்துறாங்கன்னா இப்போ மருமகளோ எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்காவே நல்லா இருந்திருப்பாங்க. வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க வியாதியால் இறந்தோ இல்லை எதால கஷ்டப்பட்டாங்க, மன ரீதியாக கஷ்டப்பட்டாங்களா, பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாங்களா, இந்த மாதிரி விஷயம் வந்து இவங்களையும் பின்தொடரும்.
அவங்க எது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு இனம் புரியாது, எது தின்னா பித்தம் தெளியும்னு சுத்துவாங்க தெரியுங்களா. ஜாதகத்திலே இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன் இப்படி சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பிரேதத்தோட சாபம்னு கூட சொல்லலாம் மாந்தி அப்படிங்கிறது. இதே பிரேதம் வந்து நல்லது கொடுக்கறக்கூடிய சில வீட்டில ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வேற லெவலில் போயிருக்கும். ஏன்னா அவங்களை வந்து அவங்க நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. அதை பார்த்துருந்து அவங்க இறக்கும் போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த முன்னோர்களுக்கு முறையா செய்ய வேண்டிய பித்ரு தோஷமா பித்ரு யாகம் எதுவா இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த முறையாக பண்ணால் மட்டும்தான் அந்த கர்மவினையை கரெக்டாக கலைச்சோம்னா தான் அவங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து ஒன்று அவங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறப்புக்கு எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அதுதான் முறையான விஷயம். ஸோ அந்த வீட்டில் பிறந்த பெண்கள் இல்லாட்டி வீட்டு பெண்கள் இல்லை கணவரோட சகோதரி அவங்க யாராக இருந்தாலும் அந்த வீட்டிலேருந்து இறந்துருந்தாங்கன்னா வருஷம் அவங்களுக்கு கரெக்டாக திதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க ஆத்மா கொஞ்சம் சாந்தி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவும் இருக்குது. நம்ம கூட இருந்து பார்த்தவங்க எல்லாருமே ஒரு வீட்டில் ஒருத்தவங்க அவங்க சிஸ்டர் இறந்துட்டாங்க. எல்லாமே அவங்க வீட்டில் நல்லா இருக்குது. பட் ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களோட ஒரு ஏக்கம்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ஏக்கத்துக்கெல்லாம் நம்ம என்ன முறையான பரிகாரம் என்ன பண்ணுறோமோ அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாழும்பொழுது இதுக்கப்புறம் வர சன்னதிகள் வந்து கண்டிப்பாக நல்லா வாழ்றதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ திதி கொடுக்க முடியல இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. திதி கொடுக்க முடியாமல் வீட்டில இருந்து சாமி கும்பிடுறது. ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த இறந்தவங்களுக்கு வந்து சின்ன பரிகாரங்கள் மூலிமா இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த மாதிரி விஷயத்துல இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். அப்புறம் தான தர்மம் நிறைய பண்ணலாம். இல்லை படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த பிரேத தோஷம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் ஏதோ அனாதையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான காரியத்துக்கான முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களை லைஃப்பில் கொடுக்கும். பிரேதம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ச்சரி டிபார்ட்மெண்ட்டில் மாசமான அந்த துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரேதத்துக்கு துணி சுற்றுவாங்கல்ல, அந்த துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த குடும்பத்தில் வந்து ஆத்மாக்கள்னால தான் பிரச்சனைகள் வருது, இறந்தவங்கனால தான் பிரச்சனைகள் வருது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம்தான். ஸோ அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்? ஜாதகத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இது எப்படி வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் நிறைய கண்டினியூஸாக ப்ராப்ளத்தை அனுபவிக்கும் போது உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய இதுன்னா அதுக்கு தான் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம உள்ள மனசை சொல்லும், இது இப்படி வீட்டுக்குள்ள இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குமோ. எக்ஸ்ட்ராடினரியாக யோசிக்கிறவங்க வேற, அவங்கள இதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களை நீங்கள் கண்டினியூட்டியாக பிடிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் சித்தர்களுங்கிற ஒரு விஷயத்த முதலையே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சித்தர்கள் வழிபாடு, ஒரு சன்னியாசிகளுக்கோ சாமியார்களுக்கோ நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது, செருப்பு வாங்கி தரது, குடை வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதாவது அதோட வீரியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வீரியத்தை பார்த்து தான் நம்ம கணக்கு எடுக்க முடியும். ஸோ அந்த ஜாதகத்தில் அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ இதே 7ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7ல் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநோயாளி மாதிரியே இருப்பாங்க. சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அது வாங்கியிருக்க டிகிரியை பொறுத்து தான் இருக்குது. மனநோயாளி மாதிரியே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு விரக்தி மனநிலைமையே இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு ஒரு ஆக்ரோஷமாக எப்போ பார்த்தாலும் எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியாமலாம் இருக்கும். இந்த மாதிரி அந்த கிரகத்தோட எது கூட கனெக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மாந்திங்கிற பலன் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கான தீர்வுன்றது நம்ம ஜாதகத்தை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ கிரியா யோகம் பற்றி நம்ம நிறையா பேசணும் மேம். ஸோ இதில் காலபைரவ கிரியா யோகம் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி அதை முறையாக பண்ணுவீங்க, அது எதுக்காகலாம் அந்த இது பண்ணலாம்? மெயினாக அந்த மாந்திங்கிற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு முறையான விஷயத்த பண்ணி அது ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து அதோட ஆத்மாவை சாந்திப்படுத்துறது தான். இது வந்து நாங்கள் 48 days நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு நாளையோ ஒரு ஹாஃப் டேலையோ எந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரனால உடனேலாம் மாற போகிறது இல்லை. ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள் நிறைய இருக்கும். அதனால் அந்த 48 days நாங்கள் முறையாக இருந்தால், ஏன்னா யாருனாலையும் வர முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் மார்னிங் 4 o'clock தான் இது பண்ணுவோம். இது பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன் எல்லோரும் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து எனக்கு பாபாஜி எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். 4 மணிக்கு எந்திரிச்சு இதுக்கான யோகம் இது பண்ணுவீங்களா? ஆமாங்க. ஓகே. ஏன்னா காலத்தை நியமிக்கிறவர் தான் காலபைரவர். நீங்கள் காலபைரவரே நல்லா வணங்கினாலும் மாந்திக்கான விஷயங்கள்
நல்லபடியாக எங்க இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாத்தினாலும் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் காலபைரவருக்கு நீங்கள் விளக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ 48 நாள் வந்து காலையில நீங்க பண்றதா? நாங்கள் எங்கள் பேட்ச் இருக்கு. ஏன்னா என்னால் கண்டினியூஸாக நிறைய பேத்துக்கு பண்ணலாம் முடியாது. எங்களுக்குன்னு டீம் பேட்ச் இருக்கு, அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் 48 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க எப்படிலாம் ஆக்டிவேட் உடனே 49வது நாளில் எதுவும் கிடைச்சிடாது. அவங்களுக்கான லைஃப் கோச்சுன்ட்டு ஒன்று இருக்கும். இந்த பிளானட் ஆக்டிவேட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சி, பொறுமை, நிதானம் வேணும். இன்னும் இத்தனை வருஷம் விட்டுருவாங்க, 10 வருஷம் நிறைய பிரச்சனைலாம் அனுபவிச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு 48வது நாள் முடிச்சுட்டு 49வது நாள் நடக்கும் அப்படின்னா எதுவும் நடக்காது. அதுல இருந்து அவங்க எந்த தவறுகளும் செய்யாம இருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கான சித்தர்களோ அவங்களுக்கான கடவுளோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும் போது அதே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நல்லபடியாமே இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கிரியா யோகம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பலன்கள் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கண்டிப்பா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புறோம். ஸோ நன்றி, தேங்க்யூ.